ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கிற கணக்கெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்குறோம். பிஎஸ்சியில் கேட்ட சம்ஸ் தான், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் குரூப் 4ல் கேட்ட சம்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு தொகையானது, இதோ ஒரு தொகை கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது, சரிங்களா? எனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 8 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தொகைன்னு சொல்லிட்டாங்க, என்ன தொகைன்னு தெரியல. நாம் அந்த தொகையை 100ன்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது என்ன வருஷம்? வருஷம், சரிங்களா? ஆரம்பத்தில் 0, ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு? 100 அமௌண்ட். சரி, ஸ்டார்டிங்ல அமௌண்ட் 100 ரூபாய் இருக்கு. கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? 15 வருஷத்துல 15வது வருஷத்துல 2 மடங்கு ஆகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 100 ரூபாய் எவ்வளவா மாறுது? 200 ரூபாயா மாறுது. அப்ப இங்க 200 போட்டுங்க, சரிங்களா? 15 வருஷத்துல 100 ரூபாய் வந்து 200 ரூபாய் ஆயிடுச்சு, 2 மடங்கு ஆயிடுச்சு. எனில் எத்தனை ஆண்டுகள்ல அத்தொகை 8 மடங்கு ஆகும்? இது தொகை, இந்த 100 ரூபாய் வந்து 8 மடங்கு ஆகும் கேட்கலாம். எத்தனை வருஷத்துல கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? 15 வருஷத்துல 200 ரூபாய் ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போ இன்னும் 15 வருஷத்துல இது என்ன ஆகும்? 2 மடங்கு ஆகும், 400 ஆகும், சரிங்களா? இப்போ 15 இருக்குதுங்களா? அடுத்த 15 வருஷம் எவ்வளோ? 30 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? 30 வருஷத்துல 200 ரூபாய் என்னவா மாறுது? 400 ரூபாய் மாறுது, ஓகேங்களா? சரி, என்ன சொல்லிட்டாங்க? 8 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அத்தொகை 8 மடங்குனா 100ல 8 மடங்குன்னா எவ்வளோ? 100ல 8 மடங்குன்னா 800 ரூபாய். 800 ரூபாய் வரணும் ஆன்சர், சரிங்களா? சரி, அடுத்த 15 வருஷத்துல 30 வருஷத்துல 400 ஆயிடுச்சு. 30ல இருந்து இன்னும் 15 வருஷத்துல இந்த 400 என்னவா மாறிடும்? டபுள் மடங்கு ஆயிரும், 2 மடங்கு ஆயிரும். 30ல இருந்து இன்னும் 15 வருஷம் எவ்வளோ? 45 வருஷம். 45 வருஷத்துல இந்த 400 ரூபாய் என்னவா மாறிடுது? 800 ரூபாய் ஆயிடுது, ஓகேங்களா? அப்ப 8 மடங்கு ஆகும்னு தான் கேட்கறாங்க. 8 மடங்கு 800 ஆயிடுச்சு. 100 ரூபாய் 8 மடங்கு 800 ஆயிடுச்சு. 8 × 100 800. அப்ப எத்தனை வருஷத்துல? 45 வருஷத்துல இது வந்து 8 மடங்கு ஆகுது. எங்க இது? டி, 45 வருடம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணல, சரிங்களா? வித்தவுட் ஃபார்முலா கால்குலேட் வாயிலே போட்டுறோம், சரிங்களா? மைண்ட் கால்குலேஷன் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெண்டாவது கணக்கு. ஒரு தொகை, இதோ ஒரு தொகை, என்ன தொகைன்னு சொல்லல. 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆகிறது, சரிங்களா? 4 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடுச்சு. அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும் கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஒரு தொகைன்னு சொல்லிக்கிறாங்க, என்ன தொகைன்னு தெரியல. அதை நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம் ஆரம்பத்துல, சரிங்களா? ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு? 100. இது வந்து இயரு, இது வந்து அமௌண்ட். சரி, ஆரம்பத்துல 100 ரூபாய் இருக்குது, சரிங்களா? 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆகிறது. அப்ப 4 வருஷம் கழிச்சு 100 ரூபாய் என்னவா மாறிடுச்சு? 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப 2 மடங்குன்னா எவ்வளோ? டபுள் ஆகுதுன்னா 100 200 ஆயிடுச்சு. சரி, அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும் கேட்கறாங்க. இது 100 ரூபாய் 4 மடங்கு ஆகணும்னா, இப்ப 100 ரூபாய் 4 மடங்குன்னா எவ்வளவு ஆகணும்? 400 ரூபாய் ஆகணும். 100 4 மடங்குன்னா 400 ரூபாய் ஆகும். எத்தனை வருஷத்துலன்னு கேட்கறாங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் வரதுக்கு 4 வருஷம் ஆகுது. 200 ரூபாய் 400 ரூபாய் வரதுக்கு 200ல இருந்து டபுள் தான் 400, சரிங்களா? அப்ப எத்தனை வருஷம் வரும்? அதே 4 வருஷம் தான், சரிங்களா? ஏற்கனவே ஒரு 4 வருஷம், அடுத்த 4 வருஷத்துல இது 400 ரூபாய் ஆயிருக்கு, ஓகேங்களா? அப்போ டோட்டலா என்னது? 8 வருடத்தில் 400 ரூபாய் ஆகிறது, ஓகேங்களா? முதல் 4 வருஷத்துல 200 ஆகுது, அடுத்த 4 வருஷத்துல இந்த 200 ரூபாய் 2 மடங்கு டபுள் ஆகுது, 400 ரூபாய் ஆகுது, சரிங்களா? டோட்டலா 8 வருடத்தில் என்னவா மாறுது? 100 ரூபாய் 4 மடங்காக மாறுகிறது, ஓகேங்களா? அப்ப 8 வருடம் தான் ஆன்சர், சி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம். அடுத்து மூணாவது கணக்கு. 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு 2 மடங்கு ஆகிறது. 12,000 ரூபாய் 5 வருஷத்துல 2 மடங்கு ஆயிருது. மேலும் 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ 12,000 ரூபாய் ஆரம்பத்துல 12,000 அமௌண்ட் ஏன்னு எழுதிக்கிறேன். எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல 2 மடங்கு ஆகுதான். இப்போ ஸ்டார்டிங்ல இயர், ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்குது? ஸ்டார்டிங்ல 0ன்னு வச்சுக்கிறோம். 12,000 ரூபாய் இருக்குது. 5 வருஷத்துல 5 ஆண்டு கழித்து 5 இயர்ஸ்ல 2 மடங்கு ஆகிறது. அப்ப 12,000 ரூபாய் எவ்வளவா மாறுது? 24,000 ஆகுது. 2 மடங்குன்னா 2ஆல பெருங்க. 12,000 × 2 24,000. அப்போ 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும்னு கேக்குறாங்க. இங்க இருந்து 20 வருஷத்துக்கு கழிச்சு எவ்வளவு கிடைக்கும் கேக்குறாங்க. 5 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடுச்சு. அடுத்த 5 வருஷத்துல, அதாவது 10 வருஷத்துல, அடுத்த 5 வருஷத்துல இது என்ன ஆகும்? 2 மடங்கு ஆகும். 24,000 என்னவா மாறும்? 2 மடங்கு ஆகும். 2 மடங்குன்னா இதை திரும்ப 2ஆல பெருக்குங்க. என்ன வரும்? 24 + 24 48,000, ஓகேங்களா? சரி, அடுத்த 5 வருஷத்துல 15வது வருஷம் 48,000 என்ன ஆகும்? 2 மடங்கு ஆகும்,
சரிங்களா? 48,000 இரு மடங்குனா 2ஆல பெருக்குங்க இத. இப்ப 96,000 ரூபாய். அடுத்த 5 வருஷத்துல என்ன வரும்? 20வது வருஷம். 96,000 எவ்வளவு வருது? திரும்ப 2 மடங்கு ஆகுது. 96,000 2ஆல பெருங்க. அப்போ 1,92,000 ஓகேங்களா? அப்போ 12,000 ரூபாவ 20 வருஷம் கழிச்சு எவ்வளவா மாறுது? 1,92,000 மாறுது. சரிங்களா? என்ன ஆன்சரு? பி ஆன்சர். ஓகேங்களா? சரி.